கண்களை மூடி பார்த்து சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, என் ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்பவரே, ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்பவரே, துதி உடை போற்றி தினம் துதிக்க செய்பவரே. துதி உடை போற்றி தினம் துதிக்க செய்பவரே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. கர்த்தருக்குள் மகிழ்கின்றேன், அவருக்குள் களி கூறுகிறேன். கர்த்தருக்குள் மகிழ்கின்றேன், கர்த்தருக்குள் களி கூறுகிறேன். துதி உடை போற்றி தினம் துதிக்க செய்பவரே. துதி உடை போற்றி தினம் துதிக்க செய்பவரே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. கரங்களை பிடித்தவரே, கைவிட்டு விடுவீரோ? கரங்களை பிடித்தவரே, கைவிட்டு விடுவீரோ? இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தான் ஐயா. இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தான் ஐயா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. ஆனந்த தைலத்தினால் எங்களை அபிஷேகம் பண்ணினேன் பரம தந்தையே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் தொழுது கொள்கிறோம், நாங்கள் வணங்குகிறோம். உம்முடைய மகிமை, உம்முடைய கனம், உம்முடைய நாமம் எப்பொழுதும் எங்கள் மூலமாய் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீ என் தாசன், உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னீரேன். இதோ நீர் மகிமைப்படும்படி ஆகும் நோக்கி நாங்கள் துதிக்கிறோம். நோக்கி நாங்கள் தகப்பனை துதிகளை எழுப்புகிறோம். ஒரு வல்லமை கடந்து வரட்டும். இந்த மீட்டிங்கை தடை பண்ண நினைக்கிறேன். எல்லா இருளின் கட்டுகள் உடையட்டும், சிந்தனையின் கட்டுகள் உடையட்டும். ஜப ஆவிக்கு விரோதமாய் எழும்புகிற சகல தூக்கத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரியட்டும். எல்லா அசட்டைகள், நிர்விசாரங்கள், எல்லா அறியாமைகள் எரிவதாக, எரிவதாக, எரிவதாக. தோட பௌலி அந்தர பௌந்தரா சந்தரபடகதலவா. 1 பேதுரு 1 அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லியிருக்கிற வசனத்தின்படி அப்பா, நாங்கள்
கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் பரிசுத்தத்திற்காய் அழைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்பதை விசுவாசிக்க நம்ப அதன்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. கடந்த நாட்கள்ல நேற்று முந்தானேத்து நாங்க பார்த்த வசனங்கள் எங்கள் இருதயத்தில் வேரூன்றி கனி தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த வேளையில ஒரு அக்கினி இறங்கி வரட்டும். அந்த அன்பு ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு அதில் நிலைநிற்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். எந்த ஒரு பாவமும் அசுத்தமும் அக்கிரமும் அநீதியான செயலும் எங்களுக்குள்ள வராதபடிக்கு எங்களை விழத்தள்ளாதபடிக்கு காத்துக்கொள்ளும். விழித்திருந்து ஜெபிக்க கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்படிய தேவதினியோம் தொரோ சந்தர வட கட கதலவா பேதுருவே யோனாவின் குமாரனாகிய பேதுருவே, நீ சீமோனே என்னை நேசிக்கிறாயா என்று கர்த்தர் கேட்ட கேள்வி எங்கள் இருதயத்தில் துணித்து கொண்டிருக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன். எல்லா கட்டுகள் உடையிடும், எல்லா கட்டுகள் உடையிடும். பாதா நாமாலு துனி அந்தரபா லீக்க பௌரி அதரபெரி அந்தலே சந்தரபடகட கதலபா. தேவ வல்லமை இறங்கி வரட்டும், தேவ வல்லமை இறங்கி வரட்டும், தேவ வல்லமை இறங்கி வரட்டும். எல்லா கட்டுகள், சிந்தனையில் இருக்கிற எல்லா மிஸ்கன்செப்ஷன்ஸ், தவறாய் தேவனை புரிந்து கொண்டிருக்கிற எல்லா தப்பான வியூ, தப்பான மைண்ட் செட் உடையிடும். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று அறிந்திருக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை அபரிவிதமாய் இறங்கி வரட்டும். வானங்கள் திறக்கப்படட்டும். எல்லா சர்ப்பத்தின் தலைகள், எல்லா இருளின் கட்டுகள், பெண்ணாவியின் கிரியைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். தீட்டுப்படுத்துகிற சகல இருளின் ஆவிகள் எரிகிறது. இந்த வேலையில எரியிடும். மாதடபலா சந்தரபடகடகதலவா. கர்த்தருடைய விரல், பிதாவின் விரல் புறப்பட்டு வர வேண்டுமாய் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் சகல தடைகள் உடைவதாக உடைவதாக. ரதினி மேலே பௌரியாம் தரபடகதலவா. பலம் கொள்ள பண்ணுகிற சகல கிரியைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. ஒரு காரியம் ஜெபம் பண்ணும்போது பார்த்தேன், யாரிடமும் கர்த்தர் பேசுறாருன்னு விசுவாசிக்கிறேன். ஒரு பாம்பாட்டியை பார்க்கிறேன். பாம்பாட்டினா பாம்பு அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கும். ஆனா அதை கூப்பிட்டு அதுக்கு முன்னாடி மகுடி ஊதி அதை படம் எடுக்க வைக்கிற ஒரு கேரக்டர் தான் பாம்பாட்டி கேரக்டர். இந்த பாம்பு சர்ப்பம் அப்படின்னா இச்சையை குறிக்கும். அதாவது நம்முடைய மாம்சத்துல குடிக்கொண்டிருக்கிற ஆசை இச்சைகளை நம் தட்டி எழுப்புகிற எந்த கிரியைகளும் செய்யக்கூடாது. அதான் பாம்பாட்டி இல்லையா? நம்ம வாழ்க்கையில நம்ம சரீரத்துல ஆசை இச்சைகள் இருக்கும். அந்த இச்சைகளை எழும்பி படம் எடுக்க வைக்க கூடாது. கரெக்டா? இந்த இச்சைகளை சாகடிக்கணும். கரெக்டா? ஆனா கர்த்தர் காமிக்கிறாரு, நம்முடைய இச்சைகளுக்கு நம்ம சோறு போடக்கூடாது. புரிந்து கொள்ள முடியுதா? யாரிடமும் கர்த்தர் ப்ராஃபிட்டிக்கா பேசுறாரு. நேத்து எபேசு சபையை குறித்து கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டாரு. என்னால நேத்து மெசேஜை கொடுத்துட்டு என்னால என்னுடைய மற்ற வேலைகளை போய் செய்ய முடியல. நானுமே அப்படி நீங்க இருந்தீங்களா எனக்கு தெரியல. நான் 10:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு நேற்று முடிக்கிறதுக்கு. நான் உடஞ்சி அழுதேன் கர்த்தருடைய சமூகத்துல. அல்லேலூயா. எனக்கு யாருக்கு இந்த ஜூம் மீட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா when I start to preach, Holy Spirit wants to intervene in my life also. அல்லேலூயா. ஆமென். எனக்கு நான் பேசுறது எனக்குமே பயனுள்ளதா இருக்கு. அல்லேலூயா. அப்போ when I sit in the presence of the Lord, கர்த்தர் சொல்றாரு, நீ பேசல நான் பேசுறேன். அதுதான் வேணும் இல்லையா? நான் ஒரு மனிதன், நானும் உங்களை போல ஒரு பாடுள்ள மனிதன். எனக்கும் ஷார்ட் கமிங்ஸ் இருக்கு. நானும் விழுவேன், ஏந்திருப்பேன், இந்த மாதிரி காரியங்கள் இருக்கு. ஆனா பேசுகிறது நானா இருக்கக்கூடாது, ஆவியானவரா கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு இன்னொரு சபையை குறித்து கர்த்தர் பேசும்படியாக ஏவினாரு. வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். ஃபர்ஸ்ட் எபேசு அப்படின்ற ஒரு சபையை குறிச்சு பார்த்தோம்.
அடுத்து சர்தை அப்படின்ற ஒரு சபை குறிச்சு பார்ப்போம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுதுகிறதாவது, ரெவலேஷன் சாப்டர் 3 verse number 1. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளதாக நான் காணவில்லை. எபேசு சபையில முதல்ல அவர்கள் செய்த நன்மையான காரியங்கள், அவர்கள் செய்த பாசிட்டிவான காரியங்களை ஜீசஸ் முதல்ல, இயேசு கிறிஸ்து முதல்ல சொல்றாரு. அல்லேலூயா. ஆனா சர்தை சபைக்கு மொத்தம் ஆரம்பிக்கும் போதே, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் செத்து போனவனா இருக்க சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆமென். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். நீ கர்த்தர் உங்களோடு கூட வல்லமையா இடைப்பட வேண்டும், வார்த்தை மூலமாக வல்லமையா இடைப்பட வேண்டும் என்று நான் ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், I'm talking about an individual life, is dead. ஆமென். அவர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். அவர்கள் வெளியரங்கமா பார்க்கும்போது அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஊழியம் செய்வாங்க, வரங்கள் செயல்படும், அற்புதங்கள் நடக்கும், அந்நிய பாஷை பேசுவாங்க, பற்பல பாஷை பேசுவாங்க, தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. ஆவிக்குரிய பிரகாரமா எல்லா காரியத்தையுமே அவர்கள் செய்கிற மாதிரியே இருக்கும். சர்ச்சுக்கு வந்தா வெள்ளை ட்ரெஸ்ல தான் வருவாங்க, வந்து ஜெபம் பண்ணுவாங்க, கண்ணீர் விடுவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில உயிர் இருக்காது. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஜீவன் இருக்காது. They will not have life. ஒரு ஃபேன் இருக்கு, அந்த ஃபேன் ஆன் பண்ணோம்னா அது சுத்தம். கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா ஸ்பீடா சுத்தும் போது ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, உடனே நின்றுதா? உடனே ஸ்டாப் ஆகாது. அதோட ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும், ஆனா ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. அந்த கதை தான். கரண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு, எலக்ட்ரிசிட்டி ஸ்டாப் ஆயிடுச்சு, ஆனா ஃபேனு பழைய ஓட்டத்துல பழைய பவர்ல ஓடிட்டு இருக்கு. ஒரு நாள் நின்றும். ஆமென். அல்லேலூயா. இதுதான் ஒரு விழுந்து போன மனிதனுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமென். அவன் எப்ப விழுறான் அப்படின்றத அவன் அறியாது இருப்பான். ஆமென். தேவனிடத்திலிருந்து வருகிற வல்லமை, உயிர், ஆமென், லைஃப், அந்த லைஃப் ஃப்ளோ ஸ்டாப் ஆயிடும். அந்த ஜீவன் பிரவேசிக்கிறது ஸ்டாப் ஆயிடும். அல்லேலூயா. ஆமென். சொல்றாரு பாருங்க, சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து அப்படி சொல்றாரு. என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பார்ட்டா அழுகிட்டே வருது. நம்ம ஹோல் ஆர்கன், நம்ம ஹோல் பாடியை எக்ஸாம்பிளா நான் எடுக்கிறேன். அதுல பாருங்க, ரத்த ஓட்டம் ஹார்ட்ல இருந்து புறப்பட்டு வந்துகிட்டே இருக்கணும். கரெக்டா? அப்பதான் பிரெயின்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கை காலுக்கெல்லாம் போகும். இந்த ஹார்ட்ல இருந்து பம்பிங், அந்த நரம்புகள் போகிற இடங்கள்ல ரத்தம் போகாம, ஒரு சுண்டு விரல்ல மட்டும் ரத்தம் போலன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுண்டு விரல் என்ன ஆகும்? செயல் இழக்கும். ஆனா பாக்குறதுக்கு வெள்ளையாதான் இருக்கும். போக 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 பார்த்தா அது அப்படியே கருப்பாயி அப்படியே அதை ஆம்பியூட்டேட் பண்ணி எடுத்துடணும்னு டாக்டர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. இந்த இடத்துல ரத்த ஓட்டம் போயிடுச்சு, அவ்வளவுதான். ஆமே. கையில வைத்து அல்லேலூயா சொல்லாமா? இன்றைக்கு சபையில் அநேக பேர் ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கிறார்கள். தேவனோடு ஒரு கனெக்ஷனே இல்லாம இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா உடனே ஊழியக்காருக்கு தான் கால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும்னு தெரியாது. ஊழியக்காருக்கு கால் பண்ணி ஜெபம் பண்றது தப்புன்னு நான் சொல்லல. அவர்களை நடத்துகிறவர்களுக்கு உத்தரவாதம் அவர்கள் எடுக்கிறதுனால நீங்க கால் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. எனக்கும் நீங்க கால் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிறீங்க, தப்பு கிடையாது. ஆனா உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் கட் ஆகுதுன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போச்சுன்னு அர்த்தம்.
அல்லேலூயா. சர்தை சபை, a dead church. உயிர் உள்ளவன் என்று பெயர் இருக்கு, கிறிஸ்தவன் என்று பெயர் இருக்கு, ஆனா கிறிஸ்து கூட எந்த கனெக்ஷனுமே கிடையாது. கிறிஸ்தவன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பாருங்க, எத்தனையோ பேரு பவுலு, யோவான், பேதுருன்னு பேர் வச்சிருப்பாங்க. இந்த ஸ்கூல்ல, காலேஜ்ல, வேலை ஸ்தலங்கள்ல, நம்ம போற வர கடைகள்ல எல்லாம் பேதுரு பேர்லாம் பயங்கரமா இருக்கும். தீமோத்தி இப்படிலாம் பேர் வச்சிருப்பாங்க. ஆனா செத்து போன சபையா இருப்பாங்க. அல்லேலூயா. செத்து போனவங்களா இருப்பாங்க. அவர் வாழ்க்கையில ஜபம் இருந்தாலும் அந்த ஜபத்தில் ஜீவன் இருக்காது. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில் ஜீவன் தருகிறவர் ஒரே ஒருவர், அவர்தான் ஆவியானவர். அல்லேலூயா. இந்த சரீரத்துல ஆவி இல்லைன்னா இந்த சரீரம் செத்து போனது என்று கன்சிடர் பண்றோம். ஒரு சபையில ஆவியானவர் இல்லைன்னா அந்த சபை செத்து போச்சுன்னு அர்த்தம். கையில வைத்து அல்லேலூயா சொல்லாமே. ஆவியானவர் உனக்குள் உறவாடுதல் இல்லை என்றால், ஆவியானவர் உனக்குள் கிரியையை நடப்பிக்கவில்லை என்றால், there is no blood flow inside your spiritual life. Hallelujah. ஆமென். எங்கேயோ பிரச்சனை இருக்கு. ஆமென். blood flow வயிற்றுக்கு போலனா வயிறு பசிக்காது. Hallelujah. தெரியுமா? blood flow கண்ணுக்கு போலனா கண்ணு தெரியாது, இருண்டு போயிடும் கண்ணு. blood flow கைக்கு போலனா கை வேலை செய்யாது. இது அப்படியே ஸ்பிரிச்சுவலா மாத்துங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு பைபிள் படிக்கணும்னே தோண மாட்டேங்குது, பசிக்க மாட்டேங்குது அவனுக்கு. அல்லேலூயா. உயிர் இல்ல, பிளட் ஃப்ளோ இல்ல. அல்லேலூயா. ஆமென். பசிக்கலன்னா ஏதோ பிரச்சனை உடம்புலன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? குடல் வேலை செய்யலன்னு அர்த்தம். வயிறு சாப்பாடு கேட்க மாட்டேங்குதுன்னு அர்த்தம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றான், ஆனா பைபிள் படிக்க மறந்துட்டேன்னு சொல்றான். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஆமென் சொல்லுவீங்களா? How many of you can understand what I'm talking about? Man, கர்த்தர் உங்களோடு பேசுகிற தம்பி தங்கச்சி, என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, உங்களுக்கு பசிக்கலைன்னா உங்களுக்குள்ள உயிர் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். எங்கேயோ எப்பயோ செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன காரியம் இப்ப செஞ்சாலும் அது செத்து போன கிரியை தான். அதான் செத்த கிரியை. அல்லேலூயா. ஆமென். ஒரு செத்து போனவன் ஒரு கிரியை செஞ்சானா அது பேரு செத்த கிரியை. கையில விட்டு சொல்லாமே. ஆவியானவர் உதவி இல்லாமல் நீ செய்கிற எந்த கிரியையும் செத்த கிரியை மகனே மகளே. அல்லேலூயா. Whatever you do without the push, without the urge, without any nudging of the Holy Spirit, if you're doing something, that work is considered as dead work. Today many ministries is dead and they are doing dead works. Hallelujah. இன்னைக்கு நிறைய சபைகள், நிறைய ஊழியம் செத்து போன ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் எலாபரேட் பண்ணி நான் சொல்லிருக்கேன், கவனிங்க. உங்களை ஒரு மெத்தட் வழி நடத்தக்கூடாது, ஒரு வழிமுறை உங்களை வழி நடத்தக்கூடாது. உங்களை ஆவியானவர் வழி நடத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாள்ல ஊற்றப்பட்டது நிமித்தம் பேதுரு தைரியமாய் எழும்பி பிரசங்கம் பண்ணினார். ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாள்ல ஊற்றப்பட்டது நிமித்தம் மனிதர்கள் வல்லமையாய் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணினார்கள். ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாள்ல ஊற்றப்பட்டது நிமித்தம் அவர்கள் வேத வசனத்தை தேடி தேடி வாசித்தார்கள். ஆவியானவர் ஊற்றப்பட்டது நிமித்தம் அந்த கிரியைகள் இதெல்லாம், பிரீச்சிங்கு, பைபிள் ரீடிங்கு, பிரேயரு, ஃபாஸ்டிங் பிரேயரு, இது எல்லாமே எப்படி நடந்துச்சு? ஆவியானவர் ஊற்றப்பட்டது நிமித்தம் நடந்துச்சு. இப்ப இதை பார்க்கிற ஜனங்கள் மாம்சீகமா இதே கிரியைகளை அவர்களுடைய ஊழியத்திலையும் கொண்டு வரணும்ன்றதுக்காக அவர்கள் ஒரு மெத்தட, ஒரு ப்ராசஸ கொண்டு வராங்க. காலையில எஞ்சோன்னு பைபிள் படிக்கணும், காலையில ஏஞ்சோம்னா 1000 சோத்திர பலிய சொல்லணும், காலையில ஏஞ்ச உடனே ஜபம் பண்ணணும், அந்த ஜபத்துக்கு ஒரு பேப்பரை எழுதி இதுதான் பிரேயர், அன்புள்ள பிதாவே அப்படின்னு படிக்க சொல்லுவாங்க பிரேயரை.
மெக்கானிக்கலா மிஷினரியா மாறிடுச்சு. இன்னைக்கு ஜெபம், பிரேயர், பைபிள் ரீடிங். காலைல எழுந்தோடனே ஒரு அதிகாரம் படிக்கணும்ப்பா. ஒரு நாள் ஃபுல்லா ஒரு 5 அதிகாரம் படிச்சா போதும். 5 அதிகாரம்ன்ற ஒரு டார்கெட் வச்ச உடனே அவன் 5 அதிகாரம் தான் முடிப்பான். 6வது அதிகாரத்துக்கு போக மாட்டான் அவன். அவனுக்குள்ள எந்த ஒரு தாட்டுமே இருக்காது. 6வது அதிகாரம் நம்ம படிக்கணுமேன்ற ஒரு urge இருக்காது. They work as a mission. Mission does not have life in them. இன்னைக்கு மகனே, மகளே, நீ உயிர் உள்ளவனா இருக்கிறாயா, செத்தவனா இருக்கிறாயா? பைபிள் படிக்கணும் காலையிலன்றதுக்காக நீ பைபிள் படிக்கிறியா? ஜபம் பண்ணணுமேன்றதுக்காக ஜபம் பண்றியா? You are not driven by the Spirit of God. You are driven by some methodology, some pattern, some organizational instructions. Hallelujah. Word kills, spirit makes you alive. Hallelujah. ஆவி உயிர்ப்பிக்கிறது, வார்த்தை கொள்ளுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், மனித கட்டளைகள் உங்களை தேவனிடத்திற்கு திருப்ப முடியாது மகனே, மகளே. அவன் மனிதன் பாக்குறான், என்ன பாக்குறான்? ஓகே, பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி ப்ரீச் பண்ணா கரெக்டா வருது. அதுக்கு பின்னாடி ஆவியானவருடைய செயலை மனிதனால பார்க்க முடியல. அவன் ஜென்ம சுபாவமான மனுஷன், அவன் செத்து போனவன். அல்லேலூயா. ஆவிக்குரியவன், உயிர் உள்ளவன். அல்லேலூயா. ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு எல்லாமே மாம்சமா தான் வரும். அவனிடத்துல ஜீவன் இருக்காது. அல்லேலூயா. அவனிடத்துல உயிர் இருக்காது, லைஃப் இருக்காது. அல்லேலூயா. அவன் எப்பவுமே மெத்தட் ட்ரிவனா இருப்பான். இது பண்ணணும், இது செய்யணும், இது செய்யணும். யாராவது காசு கேட்டாங்கன்னா அவன் கொடுக்கணும், ஒரு கட்டளை. புரியுதா? இப்போ ஒரு லெப்பர் பீப்புள் எடுத்துக்கலாம். ஒரு லெப்பர்னா குஷ்டரோகி எடுத்துக்கலாம். அவனுக்கு கொஞ்சம் அந்த லெப்பரசி வளர வளர இந்த சென்சேஷன், ஸ்கின்னுடைய சென்சேஷன், உணர்வு எல்லாம் போயிடும். உணர்ச்சின்னு சொல்லுவோமா, உணர்வு எல்லாம் போயிடும். அப்போ சூடான ஒரு காரியத்தை அவன் தொட்டாலும், ஒரு பொருளை அவன் தொட்டாலும் அவனுக்கு சென்சேஷனே இருக்காது. அவன் கையே எரிஞ்சு அழுகி போற வரையும் அப்படியே வச்சுன்னு. ஏன்னா அவனுக்கு சென்சேஷனே இல்லை. அவன் வெறும் கால நடந்து போய் ஒரு ஆணி குத்துச்சுன்னா அவனுக்கு வலிக்கவே வலிக்காது, உணர்வு இல்லைல்ல. அந்த ஸ்கின்ல லைஃப் இல்ல. புரியுதா? ஆணி குத்துனாலும் அவன் அப்படியே தான் இருப்பான், நடந்து வருவான், ரத்தம்லாம் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும், ஐயோ ஆணி குத்தி இருக்கு. அப்போ டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்ல என்ன எழுதி கொடுப்பாரு? சூடான பொருளை நீ தொடாத. ஒரு பொருளை நீ தொடுறதுக்கு முன்னாடி அது சூடா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தொடு. 2வது, கால்ல நீ வெறும் கால்ல நடக்காத. அப்படி நடந்தாலும் அப்பப்ப செக் பண்ணிக்கோ, ஆணி இருக்கா இல்லையான்னு. இததான் மனிதன் பண்ணி கொண்டிருக்கான். செத்த கிரியைகள், செத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அல்லேலூயா. ஆனா ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டா நீ உணர்வு நெஞ்சிருவ. அல்லேலூயா. உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 10 கட்டளை மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானவரே உங்களை நடத்துவார். இந்த இடத்துக்கு போவாத, சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறதே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஒரு வசனம் வாசிக்கலாமா? யோவான் 16வது அதிகாரம். யோவான் 16வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசி. யோவான் 16:12. இயேசு சொல்றாரு பாருங்க, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. இயேசுக்கு சீஷரிடத்துல பேசிட்டு இருக்கும் போது ஒரு காரியத்தை சொல்றாரு. நிறைய காரியத்தை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். பேதுருவே, யோவானே, யாக்கோபே, அந்திரேயாவே, என்னுடைய சீஷர்களே, உங்களிடத்துல நீங்க 3.5 ஆண்டுகள் ஊழியத்தை பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு நிறைய நான் சொல்லி கொடுத்துருக்கேன். விசுவாசம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், பைபிள்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஓமைகளாய் ராஜ்யத்தின் ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், பரிசேயர் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், கடைசி நாள் வருகையை கொடுத்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் உங்களை விட்டு போறேன். இன்னும் அநேக காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். இன்னும் நீங்க வளரணும், நிறைய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். ஆனா அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் என்று சொல்றார். அல்லேலூயா. இயேசுவோடு கூட ஊழியம் செஞ்ச ஆட்கள், அவர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, நீ 3.5 ஆண்டுகள் என் கூட ஊழியம் செஞ்சிருக்கலாம், ஆனா
நான் சில காரியங்கள் சொல்லணும், அதை சொன்னா நீ இப்ப தாங்கவே மாட்ட, உனக்கு புரியாது, அதை ஜீர்ணிக்க கூடிய பலன் உனக்கு இல்ல. யா ஆமென். கர்த்தர் சொல்றாரு, அடுத்த வசனத்துல சொல்யூஷன் சொல்றாரு பாருங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, அல்லேலூயா ஆமென். Without spirit, if your church is driving you with methods, you are serving a dead church. You are going into a dead church, dead worship, dead ministry. அல்லேலூயா ஆமென் சொல்லாமா. ஆவியானவர் இல்லாத எந்த ஆராதனையும் செத்த ஆராதனை. ஆவியானவர் இல்லாத எந்த பிரசங்கமும் செத்த பிரசங்கங்கள். டெட் sermon kills. E.M. Bounds அவரோட புக்ல எழுதியிருக்காரு. Dead people preach dead sermons. Dead sermons kill people. ரீசெண்டா ஆவியில பயங்கர வைராகியமா ஜபம் பண்ணிக்கிட்டு பைபிள் வாசிட்டு கத்தரை துதிச்சு கொண்டு பயங்கர பயங்கர ஃபயரா இருந்தேன். ஒரு பிரசங்கத்தை ஒரு நபர் பேசுறாருன்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு ஒரு பிரசங்கத்தை கேட்டேன். அந்த பிரசங்கம் என்ன டோட்டலா கன்வின்ஸ் பண்ணிடுச்சு. என்னால ஜெபிக்க முடியல, ஜெபிச்சா உயிரே இல்ல, ஆவியானவரோட உறவாட முடியல, தேவனோட உறவாட முடியல, எந்த பாவமுமே நான் செய்யலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கர்த்தர் ரொம்ப தெளிவா என்னோட கூட பேசினாரு. நீ ஒரு செத்த மனிதனுடைய செத்த சாமனை கேட்டீங்கன்னா அது உன்னையும் குவென்ச் பண்ணிடும். இட் வில் குவென்ச் யூ. அல்லேலூயா. அதுதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. எந்த சாமனை நம்ம கேட்கிறோம், யாருடைய பிரசங்கத்தை கேட்கணும், உயிர் உள்ள பிரசங்கங்களை கேட்கணும். அவர்கள் பேசுறதுல டாக்டரினல் பிரச்சனை எதுவுமே இருக்காதுப்பா. இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதோ டாக்டரின்ல இங்க கொஞ்சம் தப்பா இருக்கும், அவங்க அப்படி ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அந்த சாமனை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எந்த பைபிள்ல இருந்து எதுவுமே தப்பாவே சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனா ஸ்பிரிட் இல்லாம மாம்சத்துல போதிப்பாங்க. புரியுதா? பைபிள் கான்டெக்ட் படி கரெக்டா போதிக்க முடியும் மனுஷனால. மாம்சீகமான ஒரு ஜென்ம சுபாவமான மனுஷனால பைபிள் கான்டெக்ட புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட்ரிய பார்த்துட்டு ஒரு சாமனை கேட்டுட்டு கிளியரா போதிக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஸ்பிரிட் ஆஃப் காட் இல்லாம அதை பண்றதுனால இட் வில் பி டெட். இட் வில் கில் பீப்புள். இட் வில் quench your Holy Spirit. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? ஆவி ஆவியை பிறப்பிக்கும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாம. ஆமென். மாம்சம் மாம்சத்தை தான் பிறப்பிக்கும், ஆவி ஆவியை பிறப்பிக்கும். இப்படி சொல்றேன். செத்த கோழி முட்டை போடாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு சபைகள் ஜனங்க ஏன் செத்து போயிருக்காங்க? நடத்துனவர் செத்து போயிருந்தா நடத்தப்படுகிறவங்க செத்து போயிருப்பாங்க. நடத்துகிறவர் தூங்குகிறவரா இருந்தாங்கன்னா சபையும் தூங்குற சபையா தான் இருக்கும். மெய்ப்பன் எவ்வளியோ ஆடுகளும் அவ்வளி. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? புரியுதா உங்களுக்கு? எப்படி நடத்துறவங்க இருக்கிறாங்களோ அப்படிதான் சபையும் இருக்கும். நடத்துறவங்க ஜெபம் பண்ணலன்னா சபையும் ஜெபிக்காது. நடத்துறவன் எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தானா சபையும் எப்படி பணத்தை நோக்கி ஓடுறதுன்னு தான் பார்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆவியானவர் இல்லாமல் உங்களால் நடத்தப்பட முடியாது. ரபா சாந்தாலாபா. அல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, சபையின் இடத்துல சொல்லும் போது 6வது வருஷம் பாருங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னு அர்த்தம். சில சபை ஆவியானவர் சொல்றத கேட்க மாட்டேங்குது. அதுக்கு காதே இல்லை, செத்து போயிடுச்சு காது. அல்லேலூயா. ஆமே. செத்த காது. ஆமே. காதுகள்லாம் விருத்த சேதனம் பண்ணப்படும், இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்படும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு நாம் உயிர் உள்ளவர்களாய் மாறும்படிக்கு God wants to regenerate you and me. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? மணி 10 ஆயிடுச்சா? God wants to regenerate you and me. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை உயிர்ப்பிக்க தேவன் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. என்னால உங்களை உயிர்ப்பிக்க முடியாது சொல்லிடு. ஆமென். எந்த ஊழியக்காரனாலையும் உயிர்ப்பிக்க முடியாது. ஆவியானவரால மாத்திரம்தான் உங்களை உயிர்ப்பிக்க முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதல் உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களை செனுப்பிக்கும். அதே சாந்தரகதலாபம்.
அல்லேலூயா. சபை பிறந்தது எப்போ தெரியுமா? ஆவியானவர் ஊற்றப்பட்ட போதுதான். பெந்தேகோஸ்தே நாள்ல தான் சபை பிறந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்தது எதற்காக? உனக்கு உயிரை கொடுக்கணும்ன்றதுக்காக. அல்லேலூயா. உனக்குள்ள ஜீவன் பிரவேசிக்கணும்ன்றதுக்காக. கைகளை வச்சு அல்லேலூயா சொல்லாமா? நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. ஒரு கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாய் நாம் காணவில்லை. கத்த சொல்லுகிறார். நம்முடைய கிரிய நம்ம ஊழியம் செய்யறோம் நம்ம நினைக்கிறோம், நன்மையான காரியத்தை தானே செய்யறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தருடைய பார்வையில அது நன்மையா இருக்கா? கர்த்தருடைய பார்வையில அது எப்படி இருக்கு? ஆவி ஆனவரால மாத்திரம்தான் நமக்குள்ள பெர்ஃபெக்ஷனை கொண்டு வர முடியும். You cannot achieve perfection without the Spirit of God. Hallelujah. Amen. அமேன் சொல்லாமா? சத்திய ஆவியாகி அவர் வரும்போது, 13வது வசனம், ஜான் சாப்டர் 16 verse number 13. யோவான் 16:13. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்படின்னு அர்த்தம், இயேசுவாகிய நான் சொல்ற காரியத்தை தான் ஆவியானவர் சொல்லுவார். அவரா சொந்தமா சொல்லுவார். அல்லேலூயா அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் இன்னொரு நபர். He is not a power. Spirit of God is not the power. He is a person. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அந்த நபர் தனியா ஏங்குறது இல்ல, பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்துவினாலும் ஏங்குகிறார். கைகளை ஊத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அவர் தன்னிச்சை அந்த காரியத்தை செய்யறது இல்லை. ஆமென். இவங்க பிதாவாகிய ட்ரினிட்டி இல்லையா? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட அவர் இணைஞ்சு வேலை செய்யறார். அல்லேலூயா. ஆமென். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யாமல் நீங்கள் செய்கிற எந்த கிரியையா இருந்தாலும் சரி, அது தேவனை மகிமைப்படுத்தாது. கைகளை தெளிவா சொல்லாமா? ஆவியானவர் உங்களை உந்தாம நீங்க செய்கிற எந்த கிரியையா இருந்தாலும் சரி, you will be dead. You'll be dead. Hallelujah. அது செத்து போனது. சிம்சோனை ஆவியானவர் ஏவ தொடங்கினான். கைகளை தொழிலே சொல்லாமா? அன்னையிலிருந்து அவன் பிலிஸ்தர்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணும்போது ஆவியானவர் இறங்கும் போது அந்த சண்டை உயிருள்ள சண்டை. அல்லேலூயா. தெலீலால் மடியில் அவன் படுத்து கொண்டிருந்து அவனுடைய உடன்படிக்கை அவன் உடைச்சான். இதுதான் உடன்படிக்கை இல்லையா? முடிய வெட்டும்படிக்கு அவன் அந்த சீக்கிரட்டை வெளிப்படுத்திட்டான். வெளிப்படுத்தினது நிமித்தம் உடன்படிக்கை உடஞ்சிருச்சு. அப்ப ஆவியானவர் அவனுக்குள்ள கிரியை செய்ய முடியல. ஆவியானவர் அவனை விட்டு எடுபட்டு போய்விட்டார். ஜட்ஜஸ், அதாவது நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்துல இந்த காரியங்கள் இருக்கு. கர்த்தர் அவனை விட்டு விலகினார் என்பதை அவன் அறியாதிருந்தான். கையில சொல்லாமா? அதுக்கப்புறமும் கூட பிலிஸ்டர் அவனை கட்டின உடனே மறுபடியும் இவர் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. He is dead already. Without spirit you cannot do spiritual work. Hallelujah. கண்கள் குருடாக்கப்பட்டது. இன்னைக்கு நிறைய சபையுடைய விஷன் மாறிடுச்சு. ஆதி சபையுடைய விஷன் என்னவா இருந்தது? அதோடைய தரிசனம் என்னவா இருந்துச்சு? சுவிசேஷம் சொல்லணும். கரெக்டா இல்லையா? அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லணும் தான் விஷன். கரெக்டா இல்லையா? ஜபம் பண்ணுவதும் வசனத்தை பிரசங்கிக்கிறது தான் விஷன். பேதுரு சொல்றாரு. என்ன விஷனு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிச்சீங்கன்னா, நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் வசனத்தை போதிப்பதிலும் தரித்திருக்கிறோம். எங்களுக்கு இது தகுதியா இருக்குது. இந்த சாப்பாடு போடுறது என்னோட வேலை கிடையாது. சபையோட வேலை அது கிடையாது. அல்லேலூயா. அது ஒரு மிஸ்சலேனியஸ் ஒர்க், இதர வேலைகள் தான். விதவைகளை போஷிக்கிறது, இந்த திக்கற்றவர்களை தேற்றுறது, இதெல்லாம் இதர வேலைகள். பிரைமரியான ஒர்க் என்னது? சபையுடைய பிரைமரியான ஒர்க் என்னது? பிரைமரின்னு என்ன சொல்லலாம்? முதன்மையான பிரதானமான வேலை என்னது? வசனத்தை படிக்கணும், வசனத்தை போதிக்கணும், ஜபம் பண்ண வைக்கணும். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு எத்தனை சபை ஜனங்களை ஜபம் பண்ண வைக்குது? சும்மா புக்கை வச்சு படிக்க வைக்கிறது இல்ல, அவர்களை ஜப வீரரா மாத்தணும்.
ஜப தலைமுறையினரா அவர்களை மாத்தணும். அல்லேலூயா. ஜெபிக்க வைக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை தலைவர்கள் ஐயா ஜோசப் அண்ணனை போல இருக்காங்க. முழங்கால் யுத்தம்னு ஒரு மினிஸ்ட்ரி பண்றாங்க. அவங்களோட மினிஸ்ட்ரியே ஜப தலைமுறையை பிறக்க வைக்கிறது, ஜப தலைமுறையை எழுப்புறது. இன்னைக்கு எத்தனை பேர் ஜபத்துக்கு முக்கியத்துவம் தந்து மினிஸ்ட்ரியே ஜபமா மாத்துறாங்க? யாருமே இல்லையே. அல்லேலூயா. ரொம்ப சொப்பமான நபர்கள். ஆமே. அந்த மாதிரி குட் லீடர்ஸ் வேணும். ஜெபிக்கலாம் வாங்க மோகன் ஸ்ரீ லாசரஸ் ஐயா ஜெபிக்கலாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணது எதுக்காக? ஜனங்களை ஜெபிக்க வைக்கணும்ன்றதுக்காக. ஜனங்களை ஜெபிக்க வச்சோடனே ஜனங்க ஜெபிச்சு மிராக்கிள் நடக்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஆமே. அதனை எழுப்புதல். புரியுதா? ஜெபிக்காத சபை எப்படி உயிருள்ள சபையா இருக்கும்? ரிவைவல்னா என்ன? செத்து போன காரியத்தை ரிவைவ் பண்ணி உயிர் கொடுக்கிறது தான் ரிவைவல். அல்லேலூயா. இன்னைக்கு ரிவைவல் போதிக்கிற ஆட்கள் ஜபமே பண்றது இல்ல, ஆவியானவருக்கு முதன்மையான காரியங்கள் எதுவுமே பண்றது இல்ல. அப்ப எப்படி ரிவைவல் வரும்? அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் இல்லாத எந்த கிரியையும் செத்து போன கிரியை. அல்லேலூயா. உங்கள் கிரியைகள் நிறைவுள்ளதாய் காணப்படாது, அது சாவுக்கு ஏதுவாய் தான் இருக்கும். இன்னைக்கு சபை சிம்சோன மாதிரி கண்ணை இழந்து போயிருக்கு. அது பணத்தை நோக்கிதான் ஓடுது சபை. பார்த்திருக்கீங்களா? எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர எப்படி ஆத்துமாக்களை ரைஸ் பண்ணணும்னு பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய மெகா சர்ச்சஸ் நம்ம சென்னையில இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு, இந்திய தேசத்துல இருக்கு. அந்த சபையில எல்லாம் எத்தனை ஆத்துமாக்கள் வராங்கன்ற கவுண்ட் கூட தெரியாது. அப்படி கவுண்ட் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு ஆத்துமா ஸ்பிரிச்சுவலா எங்க லேக் ஆயிருக்கான், எங்க குறைவுபட்டிருக்கான், அவனை எங்க பலப்படுத்தணும், எங்க ஸ்திரப்படுத்தணும் அப்படின்றத அவங்க பார்த்து அனலைஸ் பண்ணி அதற்கேற்ற போதனையோ அதற்கேற்ற ஜப வழி நடத்துதலோ கவுன்சிலிங்கோ கொடுக்குறாங்களா? ஃபண்டு ரைஸ் பண்றது எப்படின்னு யோசிக்கிறாங்க. அல்லேலூயா. ஏதாவது ஒரு இட்லி போடலாம், தோசை போடலாம், ஏதாவது ஒரு தட்டை விற்கலாம், ஏதாவது பண்ணி ஆத்துமாக்களை காசு கொடுக்க வைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. ஒண்ணு சொல்லிடுவாங்க, நீங்க இந்த சபையை விட்டு போயிட்டா உங்களுக்கு கலரை கிடைக்காது, உங்களுக்கு பேர் வைக்க மாட்டோம், உங்களுக்கு கல்யாணம் நாங்க பண்ணி வைக்க மாட்டோம்னு பயமுறுத்துவோம். அல்லேலூயா. இதே பேட்டர்ன் தான் இயேசு நாட்களில் நடந்துச்சு. பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள் ஒரு கேட்டகரி, செத்து போன சபை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவர், உயிர் உள்ளவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவர், ஆவியானவர் வாசம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. ஆமென். அவருடைய பிரசங்கம் ஜனங்களை மிரட்டல. என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்றாரு. ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாங்க. 5000 பேர் புருஷன்மார்கள், கிட்டத்தட்ட 25,000 பேர் இருந்திருப்பாங்கல்ல. அவங்க எல்லாரும் 3 நாள் பசி தாகம் இதெல்லாம் இல்லாம, தூக்கம் இல்லாம அவருடைய பிரசங்கத்தை கேட்கிறாங்க. 3 நாள் கழிச்சு 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கிறாரு. அப்பனா பாத்துக்கோங்க அவருடைய பிரசங்கம் எவ்வளவு உயிர் உள்ள பிரசங்கமா இருந்திருக்குன்னு. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு பரிசேயனும் பிரசங்கம் பண்றான், ஜனங்க கேக்குறாங்க. ஆனா இந்த ஜனங்க பயத்துல கேக்குறாங்க, இந்த ஜனங்க அன்புல கேக்குறாங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமே. பரிசேயனுடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஜனங்க வராங்க. ஆனா இவன் பிரசங்கத்தை கேட்கலன்னா இவன் ஜபாலயத்தை விட்டு புறம்ப தள்ளிடுவான்ற பயத்துலதான் ஜனங்க என்ன பண்றாங்க? பிரசங்கத்தை கேட்கிறாங்க. இயேசுடைய பிரசங்கத்தை அப்படி கேட்கல. அவர் வனாந்தரத்துல தனியா போனாலும் அவரை தேடி போறாங்க. அல்லேலூயா. ஆமென். அவர் மலையில போய் உச்சியில போய் உட்கார்ந்தாலும் அங்க தேடி போறாங்க. படகுல வந்தாலும் இவர்கள் தேடி ஓடி அந்த கதைக்கு போய் நின்னு பாக்குறாங்க. இயேசு வரமாட்டாரா? அல்லேலூயா. பரிசேயர்களுடைய பிரசங்கம் எவனையும் விடுதலையாக்கவில்லை. பரிசேயனுடைய பிரசங்கம் எவரையும் சுகப்படுத்தவில்லை. பரிசேயனுடைய பிரசங்கம் செத்து போனவர்களை உயிர் தெழுப்பவில்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை உயிர்ப்பித்தது, ஜெனிப்பித்தது, சுகமளித்தது. ரதே அந்தரபலகலவா. அவர்களுக்கு விசுவாசத்தை கொடுத்தது. அந்த விசுவாசம் அவர்களை ரட்சித்தது. ஏத்துனா சக்கதலவா. இந்த கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் கிரியை செய்யும்படிக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கிறாயா மகனே, மகளே? ஆவியானவர் உன்னை ஆட்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீ பலனடையத்தக்கதாக நீ உன்னை ஒப்பு கொடுக்கிறாயா?
இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங்க நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க. அந்நிய பாஷைன்ற பேர்ல ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ரீபா ராபான்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. கிண்டல் பண்ணுகிற சபை மக்கள் எனக்கு தெரியும். அமே அல்லேலூயா. அமே நான் சொல்றேன், ஆவியானவர் உயிர் உள்ளவர். அவர் இல்லாமல் எந்த சபையும் இயங்க முடியாது. He is the blood flow. Hallelujah. அவரே ஜீவன் ஊட்டுகிற. He is the living water. Hallelujah. அத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இன்னும் 5 நிமிடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். Quickly turn with me to Ezekiel 37. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 2வது வசனம். எசேக்கியேல ஒரு பள்ளத்தாக்குக்கு கொண்டு போறார் கர்த்தர். அந்த பள்ளத்தாக்குல உலர்ந்த எலும்புகள் இருக்கிறது. ஆமென். எசேக்கியேல் 37. எசேக்கியேல் 37. ஓகே. verse number 2. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. ட்ரை போன்ஸ், செத்து போய் வளர்ந்து போயிடுச்சு இடம். அல்லேலூயா. ஆமென். இப்போ கர்த்தர் அதை உயிர்ப்பிக்கிறதற்கு எசேக்கியேல் இடத்துல பேசுறாரு. எசேக்கியேல் யாரு? ஒரு மனிதன், ஒரு தேவ மனிதன், மேன் ஆஃப் காட். அல்லேலூயா. அவனுக்குள் தேவ ஆவியானவர் கிரியை செய்யறார். கையில விட்டு அல்லேலூயா சொல்லாமே. ஒரு செத்து போன சபையை யார் உயிர்ப்பிக்க முடியும்? நான் காண்பிக்கிறேன். ஆமென். தேவனால் நடத்தப்படுகிறவனால் தான் ஒரு செத்து போனவனை உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா சொல்லாமா. ஆமென். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, வானத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சுன்னா போதும்னு நினைக்கிறோம். ஆமென். ஆனால் வானத்திலிருந்து வர சத்தம் ஒரு மனிதனை கொண்டுதான் கிரியை செய்யும்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. கைகளை வித்து அல்லேலூயா சொல்லாமா. God is not seeking for a method. God is seeking for men. ஆமென். மெத்தடுக்குள்ள ஆவியானவரால செயல்பட முடியாது. ஆமென். ஒரு மிஷினுக்குள்ள ஆவியானவரால செயல்பட முடியாது. ஒரு ப்ராசஸ்க்குள்ள ஆவியானவரால செயல்பட முடியாது. ஒரு மனிதனுக்குள்ளதான் ஆவியானவரால செயல்பட முடியும் அப்படின்னு இயம்புன்னு சொல்றாரு. அதான் உண்மை இல்லையா? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவோம்? 3வது வசனம். மனு புத்திரனே. அல்லேலூயா. மனு புத்திரனே, ஆவியானவரை பெற்ற ஒரு மனிதன். அல்லேலூயா. அவன் இடத்துல கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகி ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவேன். This says, Lord, it is not my will but your will. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா. எந்த மனிதனை கர்த்தர் பயன்படுத்த முடியும்? எந்த மனிதன் எனக்கு ஒன்னும் தெரியாது கர்த்தாவே, நீரே அறிவீர்னு சொல்றோம், அந்த மனிதனை கொண்டுதான். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமே. When you say, Lord, I cannot do this, help me. When you say, I don't know anything, you know everything. God will use you. அல்லேலூயா. ஆமென். அவர் அற்பமா எண்ணப்பட்டவைகளை, பைத்தியம் என்று எண்ணப்பட்டவைகளை, இல்லாதவைகளை எடுத்து ஞானிகளையும் உள்ளவைகளையும் அவமாக்கும்படிக்கு எடுத்து பயன்படுத்துறாரு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல இருக்கு இல்லையா? அற்பர்களா இருக்கிற நம்மை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். எப்போ? when you humble yourself, when you just say, Lord, I don't know anything, you know everything. Hallelujah. ஆமென். இயேசு சொல்றாரு, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. என்னால் எதுவும் முடியாது, உம்மால் அன்றி என்னால் எதுவுமே செய்ய முடியாது. எப்போ நீ அதை சொல்றியோ, ஆமென், எப்போ நீங்க அதை சொல்றீங்களோ, right now I see the power of God getting manifested. ஆமென். இன்றைக்கு இருக்கிற உலகம் ஆவியானவரை பத்தி சேவனை கேட்கறதுக்காக வரல. This world wants the demonstration of the Holy Spirit. Hallelujah. ஆவியானவரோட மேனிஃபெஸ்டேஷன் அவங்க பார்க்கணும். வெளியரங்கமா ஆவியானவர் கிரியை செய்யறத அவங்க பார்க்கணும். அப்பதான் அவங்க மறந்துருப்பாங்க. அல்லேலூயா. எலியா பண்ணின ஜபமும் தான். பாகால் தீர்க்கதரிசிகள் பண்ண ஜபமும் ஜபம் தான். பாகால் கிட்ட பண்றாங்க, கரெக்டா? ஆனா அக்கினியை வரவித்த உடனேதான் ஜனங்க மறந்துருவாங்க. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமே. இன்னைக்கு வறண்ட நிலங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் எலியா வேண்டும். அல்லேலூயா.
தாழ்மையாய் என்னால் இன்னும் பண்ண முடியாது, எல்லாமே தேவனால் முடியும் என்று ஒளித்து கொண்ட எலியாவினால் தான் அக்கினியை வர வைக்க முடியும். மகனே, நீ எலியாவாய் மாற முடியும். மகளே, நீ எசேக்கியேலாய் மாற முடியும். கைகளை வைத்து எழுதிய சொல்லாமா? Just say, Lord, I don't know anything. Holy Spirit, you just lead me. என்னை வழி நடத்துங்க. ஆமே. அவரால் உங்களை வழி நடத்த முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவர் பேசுறதை நான் கேட்டது கிடையாது. அவர் எப்படி நடத்துவாருன்னு எனக்கு தெரியாது. நீ தான் வேணும். ஆமே. ஏலி கிட்ட கர்த்தர் பேசல, ஒண்ணுமே தெரியாது. சாமுவேல் கிட்ட கர்த்தர் பேசலாம். கைகளை விட்டு அழுது சொல்லலாம். அவன் கர்த்தர் உங்களை கொண்டு காரியங்களை செய்ய முடியும். ஒரு 4 வயசு 5 வயசு பிள்ளை கிட்ட கர்த்தர் பேசி அவனை தீர்க்கதரிசியா மாத்த முடியும்னா, அந்த செத்து போன நேஷனை, அந்த செத்து போன தேசத்தை உயிர்ப்பிக்க பண்ண முடியும்னா, உன்னை கொண்டும் கர்த்தர் செய்ய முடியும். அல்லேலூயா. செத்து போன ஃபேமிலிய, குடும்பத்தை கர்த்தர் உன்னை கொண்டு மாத்த முடியும். செத்து போன சபையை உன்னை கொண்டு கர்த்தர் மாத்த முடியும். செத்து போன தேசத்தை கர்த்தர் உன்னை கொண்டு மாற்ற முடியும். கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லாமா? சொல்லுங்க. எசேக்கியேல போல, லார்ட், ஐ டோன்ட் நோ எனிதிங். நீங்க இந்த உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்க போறீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. உன்னதான் கர்த்தர் பயன்படுத்த போறான். கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லாமா? மோசே, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் திக்குவாய், உன்னதான் நான் பயன்படுத்தணும், வாடா. அல்லேலூயா. ஆமே. உன் கையில என்ன வச்சிருக்கீங்க? என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, உன் கையில ஏதோ இருக்கே, ஒரு கோல் இருக்கு, அதை போடு, பாரு, உன் முன்னாடி அது அற்புதமா மாறும். தாலா ஷிகா தலாவா. அல்லேலூயா. ஆமே. நான் கிதியோனை போல நான் பயந்த சுபாவம் உள்ளவன். பராக்கிரமசாலியே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஆமே. எனக்கு பயமா இருக்குயா. நான் காலையில போய் அந்த பாகாலுடைய பலிபீடத்தை உடைக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ராத்திரியில போய் விடு, உன் பேர் எருபாகால்னு மாறும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? எத்தனை பேருக்கு புரியுது? நீ பயந்த சுபாவம் உடையவனா இருக்கலாம், நீ ஒண்ணுமே அறியாதவனா இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ தான் தேவை. அல்லேலூயா. உன்னை கொண்டுதான் நான் ஃபர்ஸ்ட் மார்க் கிடையாது, நான் லாஸ்ட் பெஞ்சு. என்னை எல்லாரும் புறக்கணிச்சாங்க. உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உன்னால ஜெபம் பண்ண முடியல, அது போதும். அல்லேலூயா. உன்னால பைபிள் வாசிக்க முடியல, அது போதும். ஆமென். நீ என் சத்தத்தை கேட்கறதற்கு நான் உன் காதுகளை திறப்பேன். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து நான் அப்படியே வாசிக்கிறேன். இந்த மனிதன் தாழ்மையாய் எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவெனில், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். கையில வச்சு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள ஆவியானவர்னால சொல்லப்படுகிறது. நான் தீர்க்க தரிசனம் இல்லையா? தீர்க்க தரிசனம் நம்மளே எதுவும் சொல்றது இல்லை. ஆவியானவர் நமக்குள்ள இருந்து சொல்ற வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை. ஆமே. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைக்கிறான். மத்தேயு 4:4. அல்லேலூயா. ஆமே. ஆவியானவர் உங்களுக்குள்ள கன்சீவ் பண்ற வார்த்தை ஒவ்வொன்றும், அல்லேலூயா, ஜீவனை பிறப்பிக்கும். அது உயிர்ப்பிக்கிற அபிஷேகத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. உலர்ந்து போயிருக்கா உன் வாழ்க்கை, நீ நான் சொல்றேன், ஆவியானவரை பெற்றுக்கொள். அல்லேலூயா. அவர்தான் உயிர், அவர்தான் ஜீவன். அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன். அல்லேலூயா. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்கிறது போல, உயிர் உள்ள தாய் தான் பால் பிறப்பித்து கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதே மாதிரி நீ ஆவியை பெற்று கொண்டிருந்தாதான் ஆவியானவர்னால வழி நடத்தப்பட முடியும். அவர் வழி நடத்துறது வேத வசனமாகிய வசனத்தினால் வழி நடத்துகிறார். கைகளை வச்சு அல்லேலூயா சொல்லலாம். தொடர்ந்து நாளைக்கும் இந்த காரியத்தை குறித்து பார்க்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி. எல்லாரும் முழங்கால் படியிட முடிஞ்சதுன்னா, ஒருவேளை நீங்க முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பாருங்க. எல்லா இருள்கள் மறைகிற நேரமா இருக்கிறது. செத்த கிரியைகளை அதம் பண்ணுகிற கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யட்டும். தி அந்தலபு சந்தர் அபுட கட கதல பட கதலபா. இறங்கும் என் தேவனே, இதோ எலியாவின் நாட்களில் கர்த்தர் நீர் அக்கினியா இறங்கினது போல
அக்கினியினால் உத்தரவு சொல்லுகிற தேவனே தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி ஒரு அக்கினி கடந்து வரட்டும். அதே ஹந்தரபடவா லீபர் யந்தரபடு உந்தரபடகடகதலபடகதலபா. இதோ செத்து போனவர்களா இருக்கிற ஒவ்வொருவர்களும் உயிர்ப்பிக்கத்தக்கதாக ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி வரட்டும். நீபிரி யந்தரபா சந்தர புடி கட கட கதலபா லீபரி யந்தரவே சந்தர பட கட கதல பட கதலபா. Lord, let them not be driven by methods, Lord. Let them be driven by Holy Spirit. Ribili anturu nibalo duna handara badagadalaba loduni antere shandara budigadagadagadalaba. உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். அவைகள் உயிரடையட்டும். தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். எல்லா தொடைகள் உடையட்டும். ராதாடாபாலா ஸ்ரீகாபாவுலாதாலாபா. உன்னுடைய கிரியைகள் நிறைவுள்ளதாய் காணப்படத்தக்கதாக ஒரு வல்லமை கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிற. எல்லாம் செத்து போன கிரிய இயேசுவின் நாமத்தினாலே எரியட்டும். மாதானா மலாசே லீக பௌலி அண்டரபடகதலபா. ஆவியானுடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேளையில நிரப்பட்டு ஜெபி ஜெபி ஜெபி. ஒவ்வொருவரும் ஜெபிக்கும்படியாய் கேட்கிறேன். ஆவியானுடைய பிரசன்னம் அதினி மிலே சென்தரே நீக பௌலி அண்டரபடகதலபா. ஒரு ஹோ கௌரி அண்டரபா ஒரு வல்லமை கடந்து வரட்டும். ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உயிரற்ற வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பு. உன்னுடைய செத்த கிரியைகளிலிருந்து மனம் திரும்பு. லேபதான சந்தரி லீக பௌலி அந்தரபடகடகதலபா. தேவ வல்லமை இறங்கி வரட்டும். சகல தடைகள் உடையட்டும். ஆதே ஹதுரபு லீபரி அந்தரா சந்தர கடகடகதலபா. கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும். இதோ பைபிள் வாசிக்கிறதோ ஜெபம் பண்ணுகிறதோ இதோ இதை செய்தாக வேண்டும் என்று பண்ணுகிறவனுடைய வாழ்க்கை மாறட்டும். ஆவியானவர் உயிரடைய பண்ணுவீராக. ரைட் நவ் ரைட் நவ் ரைட் நவ். சகல கட்டுகள் மாம்சீக கட்டுகள் உடையட்டும். சிந்தனையில் இருக்கிற கட்டுகள் உடையட்டும். எல்லா சூசைடல் தாட் உடையட்டும். ரகே துனாசந்தே லீக பௌரி அந்தரபடகடகதலபா. தேவ வல்லமை கடந்து வரட்டும் ஒவ்வொரு மக்கள் மேல. இதோ ஊழியங்கள்ல கர்த்தருடைய அக்கினி. let the blood flow, let the blood flow, let the living water flow. radinimia sondalabadagadai lika bauli amdarabadagadagadagadagadagadalaba. மகிமை உமக்கு கொடுக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை உடைகிறேன். எல்லா தடைகளை உடைகிறேன். நோக்கி கதறுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் பலனளிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நோக்கி கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தகப்பனே உம்முடைய ஆவியை ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தாகம் உள்ளவன் ஒவ்வொருவர் மேலையும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரேன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரேன். இதோ ஊற்றப்படட்டும். சபை பிறந்தது ஆவி அபிஷேகத்தினால தகப்பனே. இதோ உம்முடைய ஆவி ஊற்றப்படும் நிமித்தம் இதோ ரீமாந்தரான் ஜெபிக்கிறேன். அக்கினி பிரவேசிக்கட்டும். அக்கினி பிரவேசிக்கட்டும். உயிர் பிரவேசிக்கட்டும். அவைகள் நரம்புகள் உண்டாகட்டும். சதை உண்டாகட்டும். எலும்புகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளட்டும். ரைட் நவ ஒரு சேனையாய் மாற்றும். ஒரு சேனையாய் மாற்றும். உயிரடைய பண்ணுகிற தேவனுடைய வல்லமாய் 4 காற்றுகளுக்கும் கட்டளை கொடும் என் தேவனே. உயிரடைகிற பண்ணுகிற தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். சகல தடைகள் உடையட்டும். தீர்க்க தரிசன வார்த்தை புறப்பட்டு வந்தது நிமித்தம் அநேக பேர் உயிரடையட்டும். பலப்படுத்தி வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சகல தடைகள் உடைய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Praise Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. நாளைக்கு கரெக்டா டைம் ஜாயின் பண்ணிருங்க.